உங்களை நம்பி நம்ம போறோமே. ச்சே, அசிங்கப்படுத்திட்டீங்களா? நான் அப்போ சொன்னேன்ல, வாயில குத்திரும். நீ தான் கேட்கல. நாமத்தை நம்பாதன்னு சொன்னேன், கேட்டியாடா நீ? அவன் வேற கிரெடிட் கார்டு வாங்க மாட்டேங்கிறான். ஹாய், இனிமே நான் உங்களோட எங்கேயும் வர மாட்டேன். இங்க பார், ஆஞ்சநேயர் சஞ்சீவ மலையை தூக்கிட்டு வர மாதிரி வரான். வாடா. நாயர் உங்ககிட்ட இந்த பார்சல் கொடுக்க சொன்னார். யாரா பார்சல் வந்து? அதெல்லாம் எனக்கு தெரியாது. நாயர் கொடுக்க சொன்னார், நான் கொடுத்துட்டேன். ஆமா, தூக்கிட்டு வந்துட்டார். கொண்டா. அண்ணே, பழைய பாக்கி. ஏய், இந்த பாக்கி ஜாக்கி எல்லாம் சொல்லாத, போடா போடா. ஓ, பார்சல். என்னுடைய ஃபாதர் தான் ஆஸ்திரேலியா இருந்து ஏதாவது கிஃப்ட் அனுப்பிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன். வேண்டான்னு சொன்னா கேக்குறாரா? ஓகேடா, உள்ள என்ன இருக்கோ அதை ஆளுக்கு பாதியா பிரிச்சு எடுத்துக்காங்க. பிளடி பரதேசி ஃபெல்லோஸ். டேய், இது எனக்கு வந்த பார்சலா இருக்கும். இது என்னோட பாக்கி அனுப்பிச்சிருப்பா. பாக்கியா? முதல்ல மெஸ் பாக்கிய செட்டில் பண்ணுங்கடா. இது ஃபாரின் பார்சல் இல்லப்பா, இது பார்த்தாலே பக்கா லோக்கல் கண்ட்ரி பார்சல் மாதிரி இருக்குது. உன் ஃபாதர் தான் ஊசி போன புளியோதரைய பார்சல் பண்ணிருக்காரு. எடுத்து சாப்பிட்டு ஹாஸ்பிடல் அட்மிட் ஆயிடு. நான்சென்ஸ். எங்க டாடி புளியோதரை அனுப்ப மாட்டாருடா. டேய், ஏன்டா சண்டை போடுறீங்க? பிரிச்சுதான் பாருங்களேன். டேய், பார்சல்ல ஃப்ரம் அட்ரஸே இல்ல. யார் அனுப்பிச்சாங்கன்னே தெரியலடா. ஃப்ரம் அட்ரஸ் இல்லாத பார்சலை பிரிச்சு கை போய் கால் போய் விரல் போன கதையெல்லாம் உனக்கு தெரியுமில்ல ஜீவா? ஓ உடம்புக்கு இது தாங்கும், நீ பிரிடா. டேய் பிச்சு, அவன் தான் பயப்படுறான், நீயாவது பிரிய. பலி கடாவை பாத்திருக்கியா? எனக்கு பயமா இருக்குடாடே. கூப்பிட்டீங்களா? எந்த விழிச்சோம்? இல்ல, இந்த இடத்த விட்டு உடனே காலி பண்ணுங்க, உடனே புறப்படுங்க. ஒரு குண்டு குண்டு வெடிச்சு சிதற போகுது. டேய், இதுக்கு போய் பயப்படுறீங்களே, நானே பிரிக்கிறேன். இல்ல ஜீவா, இருக்கிறது ஒரு உயிர், அது போறது ஒரு தடவை தான். அது உடைய பாரத தேசத்துக்கா போனா பரவாயில்லையே, ஒரு அற்ப பார்சலுக்கா போகணும். டோன்ட் ஓபன் இட் ஜீவா, ப்ளீஸ் டோன்ட் ஓபன். மீனாட்சி விட எந்த சத்தம்? நீ எந்திரி இங்கோட்டு வந்ததே. வெயில நின்று முகம் கருத்து போயலோ. ചേട്ടാ, അങ്ങോട്ട് പോകണ്ട, അവിടെ ബോംബുണ്ട്. பாமோ? ஆறு பறஞ்சது, நீ பட்டி பறஞ்சோ? பட்டினா என்ன அர்த்தம்? பட்டினா மலையாளத்துல மகாராஜா அர்த்தம். அப்படின்னா என்ன பட்டினே கூப்பிடுங்க. பாவம் இருக்கு. பின் விளைவுகளை முன்கூட்டியே சரியா கணிச்சு சொல்றதுல இந்த பெருமாள் ஒரு மிகப்பெரிய விஞ்ஞானி. நாயர், உங்க மிஸ் பாக்கிக்காக எவனையோ நீங்க கேவலமா பேசிருக்கீங்க. அதுல அவன் கடுப்பாகி பாம பார்சல் அனுப்பிச்சிருக்கான். டேய், நானே அட்ட டைம்ல 500 பேருக்கு ஒன்னா பார்சல் அனுப்புறேன். எனக்கு எவன்டா பார்சல் அனுப்புறேன்? இத பார்த்தா பாம் பார்சல் மாதிரி தெரியலையே. வேற எப்படி தெரியுது? ஒரு மைசூர் பாவை கொஞ்சம் பெருசா பண்ணி அது ஒருத்தருக்கே பார்சல் பண்ண மாதிரி இருக்கு. மெஸ் புத்தி இன்னும் போகலையா? அப்படின்னா நீங்க தைரியமா கையில எடுத்து போறீங்க. என்ன பயந்துட்டீங்களா? யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்கிற? நான் யாரு? என்ன பார்த்து பயப்பட மாதிரி தெரியுதா? என்ன கேள்வி கேட்கிறேன்? அப்ப எடுத்து போறீங்க. எனக்கு பிரிச்சு பழக்கம் இல்ல, சேர்த்து தான் பழக்கம். சார், ஜீவா சார், சாப்பிடுற சாப்பாட்டுக்கும் காசு தர்றதில்ல, படுக்கிற இடத்துக்கும் வாடகை தர்றதில்ல. ஆனா மன்னார்குடியிலேயே பிறந்தவ மாதிரி ஃபேனுக்கடியிலேயே படுத்துட்டு இருக்கிறியே, இந்த ஃபேனை எங்க திருடுனீங்க? யோ, நீ லுக்குற என்ன லுக்குற? பேலஸ் மாதிரி ஒரு இடத்த வாடகை கொடுத்துருக்க, லுக்குறியா நீ? பீஸ் பீஸ் ஆகிடுவேன். மீனாட்சி வா போவோம். ஏய் பெருமாள், இப்படி மிரட்டுனாதான் சரியா வருவானுங்க. கௌசல்யா. ஜீவா, கௌசல்யா லவ் கன்ஃபார்ம் பண்ணிட்டாப்பா. ஆல் தி பெஸ்ட். என்ஜாய், ஹாப்பிலி என்ஜாய். எப்ப பாரு எங்கேஜாவே இருக்கு. 1 மினிட், நான் ஒரு ஃபோன் பண்ணிக்கிறேன். உன்னோட செல்லுலார் என்னாச்சு? அதுவா, பேட்டரி டவுனா இருக்கு. அவசரமா ஒருத்தட்ட பேசணும். டேய், என்னடா இல்ல இது? வேற கொடு.
മര്യാദ ഇന്നലെയൊന്നും ആളെ ഇങ്ങോട്ട് കണ്ടില്ലല്ലോ എന്ത് പറ്റി? நேத்து என்னுடைய ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் ஆஸ்திரேலியால இருந்து வந்திருந்தாங்க. ஏர்போர்ட்ல பார்த்துட்டு அப்படியே பார்சல் பண்ணிட்டேன். என்ன டெலிபோன் மணி மாதிரியே சிரிக்கிறீங்க? ഞാനല്ലടോ മറി, ഫോൺ ബെല്ലടിച്ചതാ. போனா எடுங்க எடுங்க. ഹലോ, ആരാ? മിസ്റ്റർ ജീവ ഇരിക്കാരാ? ജീവ ഭക്ഷണം കഴിച്ചോണ്ടിരിക്കുകയാണല്ലോ. ജീവ, നിനക്ക് ഫോൺ. கொடுங்க சேச்சி. ஹலோ, நான் ஜீவா பேசுறேன். நான் கௌசல்யா பேசுறேன். டேப் ரெக்கார்டர் கிடைச்சதா? கிடைச்சதாவா? மேடம், நீங்க அதை அனுப்புனதுக்கு அப்புறம் எனக்கு ஒண்ணுமே புரியல. உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லுங்க, இந்த மாதிரி பணம் இல்லாம போறது தப்புன்னு. மேடம், கடவுள் மாதிரி வர்றீங்க போறீங்க, ஏன் நான் உங்களை நேர்ல பார்க்க கூடாதா? அன்னைக்கு கடையில இருந்துகிட்டு ஏன் என்ன பார்க்காம போனீங்க? மேடம், ஒரே ஒரு தடவை உங்களை நேர்ல பார்க்கணும். ஏன் என்ன நேர்ல பார்க்கணும்? எதுக்காக அப்படி கேக்குறீங்க? இந்த மாதிரி பேசுறதெல்லாம் என்கிட்ட வச்சுக்காதீங்க. வளர்பிறை போல் வளருங்கள். கௌசல்யா. எப்படி? Oh my God! என் வாய்ஸ்லயே பேசுறீங்க? என் வாய்ஸ் இவ்வளவு நல்லா இருக்கா? நீங்க பெரிய ஆளா வரணும். உங்களால முடியும். மேடம், நீங்க ஒரே ஒரு நேர்ல வரேன்னு சொல்லுங்க, என் முகத்தை பாக்குறேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ளார இந்தியா முழுக்க பேசுற அளவுக்கு நான் பெரிய மனுஷனாய் காட்டுறேன். ஆமா மேடம். மேடம், எப்ப நீங்க வரீங்கன்னு சொல்லுங்க மேடம். போனை வச்சிடுறேன். மேடம், போன வைக்காதீங்க மேடம். மேடம், ஒரே தடவை மேடம். ஆமா, கருப்பு சொல்லிட்டாரு உங்களை தான். போனை வச்சிடுறேன். ப்ளீஸ் ப்ளீஸ் மேடம். கௌஸ், ஜீவா, போனை பிடிச்சிக்கிட்டு இப்படி 1.5 மணி நேரமா உருகிறியே. அந்த பொண்ணு நேர்ல வந்துட்டான்னா எங்களை எல்லாம் பிச்சைக்காரங்க மாதிரி ஒதுக்கி தள்ளிடுவடா நீ. அப்படியெல்லாம் பேசாதீங்கடா. என்னது? டேய், நம்ம டேப் ரெக்கார்டு வாங்க போறோம் அந்த கடையில, அங்க தாண்டா கௌசல்யா இருந்திருக்கா. என்னடா இது? எங்க போனாலும் சிபிஐ ஆபீசர் மாதிரி நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கா. அப்படின்னா அந்த டேப் ரெக்கார்டர் அவன் அந்த கடையில தான் வாங்கிக்கணும். ஜீவா, ஒரு நாளைக்கு 1500 பேர் அந்த கடைக்கு வர்றாங்க. அந்த கூட்டத்துல அவ அட்ரஸ் மட்டும் நம்ம எப்படிடா கேட்க முடியும்? ஐயா, அந்த கடைக்கு வேணாப்பா. அப்படின்னு ஒரு ஐடியா, சூப்பர் ஐடியா. இப்பதான் அந்த போன் வந்துச்சு. நாம டெலிபோன் எக்ஸ்சேஞ்சுக்கு போன் பண்ணி எந்த நம்பர் வந்துன்னு தெரிஞ்சுக்கலாம்ல. ஐயோ, சூப்பரா. அங்கதான் நம்ம ஜோதி ஒர்க் பண்ணுது. பொண்ணா? ஆம்பளடா ஜோதிலிங்கம். டெய்லி நைட்டுக்கு நம்ம மெஸ்ஸுக்கு வந்து சாம்பார் குடிப்பானே. ஹலோ, டெலிபோன் என்கொயரி. ஆச்சரியம், உடனே எடுத்துட்டாங்க. குடு குடு குடு. ஹலோ, டெலிபோன் என்கொயரிங்களா? டேய் மணியண்டா, ஆட்டோல இருக்கிற பையல எடுத்து வைடா. ஹலோ, நாங்க வந்து ரத்த தானம் பண்றதுக்காக போன் பண்றோம். எங்க வரலாம், எப்ப வரலாம்? ரத்த தானமா? ஆமாங்க. நீங்களா? யோ, ரத்த தானம் பண்றதா சீக்கிரமா போங்கயா. பேசிட்டு போனதுக்கு அப்புறம் கொடுத்து என்ன பிரயோஜனம்? இல்ல நாயரே, பஸ்ல போனா லேட் ஆகும், ஆட்டோல போனா வசதியா இருக்கும். ஆட்டோல போறதுக்கு என்னையா நீங்க ரத்த தானமே கொடுக்கும் போது நான் ஆட்டோ காசு தரேன். சரி, நீங்க உள்ள போங்க நாயரே, உள்ள போங்க. ஹலோ ஹலோ, யாரு? ஜோதி பேசுறேன். ஆளு ஜோதியா? ஐயோ சார், நான் தான் சார். நீங்களே எடுத்துட்டீங்களே, ரொம்ப சந்தோஷம். நான் தான் மரியதாஸ் பேசுறேன். பெருமாள், ஜீவா எல்லாரும் வருவோம்ல. நீங்களா? என்ன விஷயம்? அது ஒண்ணும் இல்ல, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம மெஸ் நம்பருக்கு ஒரு போன் வந்துச்சுல, அது எந்த நம்பர் சொல்ல முடியுங்களா? அட்ரஸ் கேளு. நம்பர் என்ன? என்ன சார், நம்ம மெஸ் நம்பரா? இது தெரியாதா? 43496161. ஒரு நிமிஷம் லைன்ல மரி. அட்ரஸ் மரி 825 எக்மோர் ஏரியாவுல ஒரு பப்ளிக் டெலிபோன் பூத்ல இருந்து வந்திருக்கு. அப்படியா? அட்ரஸ் கரெக்ட்டா தெரியல, சாரி. அப்படியா? சரி பரவாயில்ல, ரொம்ப தேங்க்ஸ். மறுபடியும் எதுவும்னா நான் கான்டாக்ட் பண்றேன். மெஸ்ல சந்திப்போம். சரிங்க. எப்பா 825 லெவல்ல இருந்து போன் வந்திருக்கு. டேய், அது எக்மோர் ஏரியா. சாரியா? எக்மோர் ஏரியால மொத்தமே 3 லேடிஸ் காலேஜ் தான் இருக்கு. அதுல ஏதோ ஒரு காலேஜ்ல இருந்து தான் பொண்ணு போன் பண்ணிருக்கா. இப்ப நாம என்ன பண்றோம்? நம்ம 2 பேரும் இந்த பக்கம் போறோம், சரி. நீங்க 2 பேரும் அந்த ரூட் வழியா வாங்க. கம் ஆன். பெருமாள், நான் அந்த டேப் ரெக்கார்டர் எடுத்து வந்துறேன். டேப் ரெக்கார்டர் எடுத்து வந்துறேன். குயிக். ரத்த தானம் பண்றதா சொன்னானுங்க, பொம்பளை காலேஜ் பக்கமா பாயிரானுங்களே. ஆட்டோவுக்கு 50 ரூபா அமைக்கிட்டானுங்க. சம்திங் ராங். சார், ஒரு ஃபோன் பண்ணிக்கலாமா? யாருக்கு? என் பாய் ஃப்ரெண்டுக்கு. உத வாங்குவேன். ஓ, காதல் பண்றியா கண்ணாடி போட்டு? கௌசல்யா, ஹலோ, யாராவது கௌசல்யா இருக்கீங்களா? இது இங்க பாத்துருக்கீங்களா? ஹலோ, இது உங்களோடதா? ஏமா உன்னோடதாமா? ஏமா இது? ஹலோ. என்ன ஏன்டா ஆஃப் மெண்டல்னு சொல்லிட்டு போற? டேய், ஏன்டா சொல்ல மாட்டா? நெத்தியில இப்படி சிக்னலும் பேண்ட சுருட்டி விட்டுருந்தீங்கன்னா சொல்ல மாட்டாளா? எல்லாத்தையும் கெடுத்து விட்டியாடா. டேய், இனிமேல் கௌசல்யாவை தேடி என்னால அலைய முடியாது. எங்கேயாவது கௌசல்யா கிடைச்சா சொல்லு, இந்த ரிக்ஷாலே வச்சு கூட்டு போயிடலாம். நகர முடியாம கால் வலிக்குதப்பா. அப்பா, இந்த கெட்டப் தாண்டா உனக்கு கரெக்டா இருக்குது. முன்னாடி எஜுகேட்டட் ஆட்டோ ஓட்டுனாங்க, இப்ப ரிக்ஷா ஓட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏ ரிக்ஷா, ஸ்டெல்லிங் ரோடு வருமா?
உஷாக்கரன்னு முடிவே பண்ணிட்டாளா? வராதுமா. ஹலோ, நீங்க கௌசல்யா தான். இதுக்கு மேல என்ன ஏமாத்த முடியாது. முதல்ல போன் பண்ணீங்க, அப்புறம் கிரீட்டிங்ஸ் அனுப்புனீங்க, அப்புறம் டேப் ரெக்கார்ட் அனுப்புனீங்க. இனிமே டிவி ஃப்ரிட்ஜ் எல்லாம் அனுப்பிட்டு தான் கௌசல்யான்னு சொல்லுவீங்களா? இந்த விளையாட்டுல என்கிட்ட வேண்டாம். நான் எவ்வளவு இடத்துல அடி வாங்கிருக்கேன் தெரியுமா? மரியாதையா கூட வாங்க. கூப்பிடுறாங்க சார். சார், கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு காலேஜ் பொண்ணு போன் பண்ணாங்களா? இங்க வரவங்க தான் காலேஜ் பொண்ணுங்க தான். யாருன்னு சொல்றது? புக்ல நம்பர் இருக்கான்னு பாருங்க. ஓ, அப்படிங்களா? ஓ சாரி, ராங் நம்பர் போயிடுச்சுடி. நீயாவது வான ட்ரை பண்ணு. 4349161. டேய், நம்பர் இருக்குடா. டேய், நம்ம மிஸ் நம்பர்டா. அவ இங்க இருந்தா போன் பண்ணிருக்கா. இந்த நம்பருக்கு தான் கருப்பு சுடிதார் போட்ட ஒரு பொண்ணு பேசிக்கிட்டு இருந்தது. இந்த புக்கை கூட விட்டுட்டு போயிடுச்சு சார். கௌசல்யா. டேய், அவ புக்லடா. சார், என்ன கலர் சுடிதார்? பிளாக் கலர். ஓ, பிளாக் கலரா? டேய் பிச்சு பண்ணி, என்னடா சொன்னாரு? பிளாக் சுடிதாரா? ஜீவா, அங்க பாரு. டேய் சீக்கிரம் வாங்கடா. இந்த நேரம் பார்த்து வராங்க பாரு. போங்கப்பா, சீக்கிரம் போங்கப்பா. ஏப்பா இன்னைக்கு ஒரு நாள் ஆட்டோ ஓட்டாட்டி என்ன? வரான் பாரு. என்ன ஏற்கனவே வரான் பாரு. சொல்லிட்டு வந்துக்காரா? டேய், மனுஷனால நிம்மதியா ரோட்ல நடமாட முடியுதா? டேய் பிச்சு பண்ணி, அத பாரு, அந்த கருப்பு சுடிதார் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்ல போறா. ஹலோ, திருப்பூர்ல இருந்தா எனக்கு சரக்கு அனுப்ப சொன்னா அனுப்பாம இருக்கீங்களா? ஜீவா, அங்க வெல்கம் மேடம். இது லேட்டஸ்ட் டிசைன். ஓகே, திஸ் இஸ் நைஸ். டேய், நீங்க அந்த பக்கமே தேடுங்க. பிளாக் சுடிதார் அப்ஸ்டர். Thank you. வாங்க சார். பிளாக் சுடிதார் சாரி, ஸ்டாக் இல்ல. இந்த கலர் பாருங்க. வேணாங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க தானே கௌசல்யா? ஸ்டூபிட். டா, இந்த வேலையில என்கிட்ட வச்சுக்கிடாதீங்க. இந்த பொம்மை மேல சத்தியமா சொல்லுங்க, நீங்க தானே கௌசல்யா? ஸ்டூபிட், உடம்பு எப்படி இருக்கு? ஒரு நிமிஷங்க. இந்த இவன் தாங்க கேட்க சொன்னா. ஐயோ ஜீவா, இது எனக்கு தேவையாடா. டேய் மரி, எங்க தேடியும் கிடைக்கலையடா. ஐயோ, நீ எதை பத்தியும் கவலைப்படாத ஜீவா. அங்க பாத்தியா, 2 கணத்துலயும் அரை வாங்கிட்டு நிக்கிறான். யாருக்காக? எல்லாம் உனக்காகத்தான். அவன் உயிரே போனாலும் சரி, உனக்கு உன் கௌசல்யாவை நான் கண்டுபிடிச்சு தருவேன். இது சத்தியம். கௌசல்யா குருட்டு கபோதி, தள்ளிப்படா. ஆமா, நீ பெரிய ஐஸ்வர்யா ராய். நீ கவலைப்படாத, அது ஓல்டு பார்ட்டி. ஜீவா, கௌசல்யா இந்த பில்டிங் தான் எங்கேயோ இருக்கா. அதுவும் கருப்பு சுடிதார். இந்த வழி தான் போகணும், வரணும். நான் எப்படியும் கண்டே பிடிச்சிருவேன். பிச்சு பண்ணி நீ சொல்ற. அவ புக்குங்கடா. அட்ரஸ் இருக்கான்னு பாப்போம். எடு. அதுல ஜெயகாந்தன் அட்ரஸ் மட்டும் தான் இருந்துச்சு. வயது மாதிரி இருக்கிறான். பிச்சைக்காரனுக்கு பேண்ட் சட்டை போட்ட மாதிரி இருக்கிறான். இவன்லாம் நம்ம சொல்றான், வருத்தப்படாத. அதாவது நம்ம எப்படியாவது கண்டே பிடிச்சு தீரணும். என்ன சொல்? நீங்க போங்க சிஸ்டர், போங்க. இத பாரு, கரெக்ட்டா பண்றா. கரெக்ட். இங்க என்ன பாக்குறாங்க? ஏதாவது கருப்பு சுடிதார் இருக்கான்னு பாடுறா. ஜீவா, இன்னும் 1/2 hourல கௌசல்யாவை கண்டுபிடிக்கிறேன். இது இந்த மரியாதை மேல ஆணை. எங்களுக்கு ஒண்ணும் தெரியாதுங்க.